தமிழ் யாத்ரா யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாண்டிச்சேரியில் இருக்கிற மொரட்டாண்டி பட்னூர் ஸ்ரீ மகா சனீஸ்வர பகவான் கோயிலை இன்னைக்கு தரிசிக்க போகிறோம். இங்கே 54 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலை அமைச்சிருக்கிறாங்க. அதோட 27 அடி உயர சனீஸ்வர பகவானும் பிரம்மாண்டமாக காட்சி தராரு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும், அதாவது நவ கிரகங்களுக்கும் தனித்தனியான விக்கிரகங்களும், அதோட ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான விக்கிரகங்களும், அதோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியான சிலைகளையும் அமைச்சிருக்கிறாங்க. அதோட அந்தந்த நட்சத்திரங்களுக்கான மரங்களையும் அந்த விக்கிரகங்களுக்கு பின்னாடியே சைன் போர்டில் அதோடைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு ரொம்ப விரிவாக கொடுத்துருக்குறாங்க. புதுசாக இங்கே வர்றவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்தந்த நட்சத்திரங்களுக்கான அதிபதிகளை இங்கே நம்மளுக்கு ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாங்க. அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் கேது பகவானும், பரணி, பூரம், பூராடம் ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கும் சுக்கிரனும், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கும் சூரியனும், ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கு சந்திரனும், மிருகசீஷம், சித்திரம், அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கும் செவ்வாய் பகவானும், திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கும் ராகுவும், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கு குரு பகவானும், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கு சனி பகவானும், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கு புதன் பகவானும் அதிபதியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அதனை இயக்கிற கிரகங்கள் ராசி அதிபதிகள் ஆவார்கள், ராகு கேது தவிர. அப்படி பார்க்கும்போது மேஷம், விருச்சகத்துக்கு செவ்வாய் பகவானும், மிதுனம், கன்னிக்கு புதன் பகவானும், தனுசு, மீனம் ஆகியோருக்கு குரு பகவானும், ரிஷபம், துலாம்க்கு சுக்கிர பகவானும், மகரம், கும்பம் ஆகியோருக்கு சனி பகவானும், சிம்மத்துக்கு சூரியனும், கடகத்துக்கு சந்திரனும் அதிபதிகள் ஆவார்கள். ஒவ்வொரு சனி பயிற்சிக்கும் முன்னாடியும் நம்ம சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்கிறது நம்மளுக்கு அதனுடைய தாக்கத்தையும் நன்மையையும் ஏற்படுத்தும். நமது ராசிக்கு முந்தைய ராசியில் சனி வந்து அமரும்போது 7.5 சனி பிடிக்கிறது என்று சொல்கிறோம். முந்தைய ராசியில் 2.5 வருடம், நமது ஜென்ம ராசியில் 2.5 வருடம், நமது ராசிக்கு அடுத்த ராசியில் 2.5 வருடம், ஆக மொத்தம் 7.5 வருடம் சனியின் தாக்கத்தை பெறுவது 7.5 சனி என்கின்றோம். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் வந்து உலக பிரசித்தி பெற்றது. அதோட இங்கே பாண்டிச்சேரியில் இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக, அதுக்கு அடுத்தபடியாக சிறப்பானது. அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களும் அதனுடைய தமிழ் பெயர்களையும் நம்ம இப்போ பார்ப்போம். அஸ்வினி குதிரைத்தலை, பரணி தாங்கி பிடிப்பது, கிருத்திகை வெட்டுவது, ரோகிணி சிவப்பானது, மிருகசேஷம் மான் தலை, திருவாதிரை ஈரமானது, புனர்பூசம் திரும்ப கிடைத்த ஒளி, பூசம் வளம் பெருகுவது, ஆயில்யம் தழுவிக்கொள்வது, மகம் மகத்தானது, பூரம் பாராட்டத்தக்கது, உத்திரம் சிறப்பானது, அஸ்தம் கை, சித்திரை ஒளி வீசுவது, சுவாதி சுதந்திரமானது, விசாகம் பிளவுபட்டது, அனுஷம் வெற்றி, கேட்டை மூத்தது, மூலம் வேர், பூராடம் முந்தைய வெற்றி,
உத்திராடம் பிந்தைய வெற்றி, திருவோணம் படிப்பறிவு உடையது காது, அவிட்டம் பணக்காரன், சதயம் 100 மருத்துவர்கள், பூரட்டாதி முன் மங்கள பாதம், உத்திரட்டாதி பின் மங்கள பாதம், ரேவதி மிகுந்த செல்வம். சனி பெயர்ச்சிக்கு முன்னும் பின்னும் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறது நமக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ click the bell icon for my upcoming videos. Thank you friends.